Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் மெயின் அப்டேஷன் கொடுத்துருக்காரு. எல்லாருமே நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்கிறது நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும்னா பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கணும், ஒரு லேப்டாப் இருக்கணும். பர்சனல் கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப், ஒரு விலாக் இருக்கணும், ஓன் வெப்சைட் இருக்கணும் நம்மளுக்கு கூகுளில். இதுதான் நம்ம கண்டென்ட் ரைட்டருக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் என்னென்னா செகண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இதுக்கு யூடியூப் இருந்தாலே போதும். யூடியூப் இருந்தாலே நம்ம சூஸ் பண்ணிக்குவாங்க. அது அடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க். இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் சங்கர் சார் சொல்லி. அதே போல் நம்ம யூடியூப், அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு யூடியூப்பில் நம்ம மந்த்லி மினிமம் 4 to மேக்ஸிமம் 10 ஓன் வீடியோஸு நம்ம அப்லோட் பண்ணால் போதும். இதுக்கு யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கணுன்ற கட்டாயமே கிடையாது. இது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். அதே போல் நம்ம கண்டென்ட் ரைட்டில் மினிமம் 3 மேக்ஸிமம் 10 போஸ்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி. இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஆர் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லேப்டாப் இல்லைன்னா நான் ஃபோன்லேயே பண்ணாலும் அது உங்கள் திறமைன்னு சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஆனால் ஃபேஸ்புக் பேஜ் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் இருக்கணும்னு சார் சொல்லியிருக்காரு. அதே போல் வீடியோ ஆஃபீஸருக்கு நம்ம மெயில் அமைச்சிருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த 3 கேட்டகரியில் கண்டென்ட் ரைட், டிஜிட்டல் ரைட்டு, டாஸ்க்கு, இதில் 3த்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். மெயின் ஐடிக்கு மட்டும் நீங்கள் வீடியோ ஆஃபீஸராக வச்சுட்டு மிச்ச ஐடிக்கு நீங்கள் டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். நீங்கள் வீடியோ ஆஃபீஸராக இருந்தாலும் இதை சூஸ் பண்ணலான்னு சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினதுனால தற்போது இப்போ இருக்கிற ஸ்டாஃப் ஐடி இருக்காது. நாம் தேர்ந்தெடுக்கும் ஒர்க் அடிப்படையில் தான் ஐடி இருக்கும். நம்ம என்ன வேலை செலக்ட் பண்ண போகிறோமோ அது அடிப்படையில் தான் நம்மளுக்கு ஐடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனோட ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இதனுடைய அப்டேஷன் சார் சண்டே ஆர் மண்டே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி விலாக் ஓப்பன் பண்ணணும், எப்படி வெப்சைட் ஓப்பன் பண்ணணுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் இல்லைன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒர்க் இருக்க போகுது இப்போ இனிமேல். அதனால் கண்டிப்பாக சார் சொல்கிறது நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உடனுக்குடனே அப்டேஷன் தெரியும். என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் நான் உடனுக்குடனே அப்டேட் தெரிவிப்பேன். என்னோடய சேனல் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.